பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன வார்த்தையை ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன், கர்த்தருடைய வார்த்தையை. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, மனுஷன் உலகத்தையே ஆயத்தப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தையே நீங்க விலை கொடுத்து வாங்கினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம் என்ன? ஏன்னா ஜீவனை கொடுக்கறது யாரு? அவர் மட்டும்தான். நான் இயேசு கிறிஸ்துவே இதை ஒரு ஓமையா சொல்லியிருக்கிறார் அழகா. சில பேர் சொல்றாங்க, நான் நிறைய பேருக்கு அரிசி கொடுத்தேன், நான் நிறைய பேருக்கு சேரீ கொடுத்தேன், நான் நிறைய பேருக்கு அதை கொடுத்தேன், குண்டான கொடுத்தேன், குடத்தை கொடுத்தேன். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். எனக்கு உற்சாகமா கொடுக்குறவன்ற தேவன் என்ன பண்றாரு? பிரியமாய் இருக்கிறார். அதனால எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? நீ உலகத்தையே ஆயத்தப்படுத்தினாலும், உலகத்தையே நீ விலை கொடுத்து வாங்கினாலும், உன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதனால நீ பணக்காரனா இருக்கக்கூடாதுன்னா சொல்லல. ஏன்னா பைபிள்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்லாம் பெரிய மல்டி மில்லியனர்ஸ். அவங்களாம் பெரிய பணக்காரங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வாதம் கர்த்தர் தான் தராரு. ஆனால் அதே ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை நீ வணங்கினால் நீ என்ன பண்ற? உன் ஜீவனை இழந்து போகிறார். உலகத்தையே நீ ஆயத்தப்படுத்தினால், உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது ஜீவனை. அதனால்தான் ஆண்டவரே ஒரு ஓமையை சொல்றாரு. ஒருத்தனுடைய களஞ்சியங்கள் நன்றாய் விளைஞ்சுதான், நன்றாய் விளைஞ்சிருக்குது. நல்ல பெரிய பிசினஸ் மேன், நல்லா விளைஞ்சிருக்குது. அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் கெட்டி சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டலான்னு சொல்லி பிளான் பண்றான். ஏன்னா லாபம் வந்திருக்குல்ல, பெரிய பிசினஸ் மேன், அதுலலாம் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் சேர்த்ததுக்கு அப்புறம், பெருசா கட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? ஆத்துமாவே நீ புசித்து பூரிப்பாய் இருன்னு சொல்றான். ஆத்துமாக்கும் தன்னுடைய செல்வத்திற்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறான். அவன் நினைச்சிட்டான், இந்த செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டா நம்ம செட்டில் ஆயிடுறோம்னு. நிறைய பேர் இன்றைய உலகத்துல அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. நாங்க நிறைய செல்வத்தை சேர்த்துட்டோம், நாங்க செட்டில் ஆயிட்டோன்னு. ஆத்துமாவை கொடுக்கறது யாரு? தேவன் ஒருவர் மட்டும்தான் ஆத்துமாவை கொடுக்குறாரு. நீங்க நன்றி செலுத்துறீங்களா? இந்த மாசம் கடைசி, இந்த மாசத்துல 1ஆம் வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜீவனோட உங்களை வைத்திருக்கிறாரு, ஆத்துமாவோட உங்களை வைத்திருக்கிறாரு. நீங்க அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவர் தொடர்புல இருக்கிறீங்களா? நீங்க இந்த உலகத்தையே விலை கொடுத்து வாங்கினாலும் கர்த்தர்கிட்ட நீங்க தொடர்புல இல்லைன்னா உனக்கு லாபம் என்ன? இதுதான் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இந்த உலகத்துல நீங்க எதை வேணா வாங்கிடலாம், ஆனால் ஆத்மாவை கொடுக்கிற ஆத்மா மீட்பை கர்த்தர் ஒருவர் மாதிரி தான் தர முடியும். நீங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும், தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் தொடர்புல இருங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு ஆத்ம மீட்பை தர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். God bless you.